வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான புதினா புளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கலாம். வெங்காயத்தை இது மாதிரி நீள் வாக்கில் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு, ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியும் எடுத்து அதையும் கட் பண்ணிவிட்டு, ரெண்டையும் மிக்சியில் போட்டு நல்ல ஒரு ஸ்மூத்தான விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு போட்டு பொரிய விடலாம். ஒரே ஒரு காய்ந்த மிளகாயும் சேர்த்துக்கலாம். பருப்புலாம் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி விழுதை சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளியோட அந்த பச்சை வாசனை போகணும். அதனால் எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இந்த குழம்பு நம்ம புதினா சேர்த்து பண்ணும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். எண்ணெயிலே புதினா நல்லா வதங்கட்டும். புதினா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். லேசாக இது மாதிரி வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை கொதிக்க விடலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா கொதித்த பிறகு புளி தண்ணியும் சேர்த்து கொதிக்க விடலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, நமக்கு எந்த அளவுக்கு குழம்போட கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இதை கொதிக்க விடலாம். ஒரு துண்டு வெல்லமும் சேர்த்து இதில் கொதிக்க விடலாம். வெல்லம் சேர்த்து நம்ம புளிக்குழம்பு பண்ணும்போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா மேலே பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் 3 ஸ்பூன் அளவுக்கு புளியோதரை பொடியை இதில் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு பொடியும் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ்க்கு ரொம்பவே மேட்ச் ஆகும். நம்ம புளி சாதம் சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட்டில் இருக்கும். அதே சமயத்தில் இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் இது நல்லா மேட்ச் ஆகும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் பல வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.